அப்போ ஒரு தனிப்பட்ட எம்எல்ஏ ஒரு தொகுதியில் வாழ்ற 3 லட்சம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அவங்களுக்கு நம்ம வழங்க முடியுமா? அப்ப நான் என்ன இந்த சிஸ்டம் இது எப்படி இயங்கணும் அப்படின்னு அரசுக்கு சட்டமன்றத்தில் பல ஆண்டு ஆலோசனை சொல்றேன். ஒரு பாதிப்பு வருது, நீங்க அணையை திறக்கிறீங்க அப்படின்னா திறப்பதற்கு முன்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் கொடுக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தகவல் கொடுக்கணும், அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற சேர்மன், வைஸ் சேர்மன், இந்த கவுன்சிலுக்கு தகவல் கொடுக்கணும். அடுத்தது அந்த பஞ்சாயத்து, என் தொகுதியில் இப்போ ஒரு 54 பஞ்சாயத்துகள் இருக்குது. இந்த 54 பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் தகவல் சொல்லி கரையோர மக்களை பாதுகாப்பா உடனடியா மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய குழு, வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம வளர்ச்சி அலுவலர், வட்டாட்சியார், துணை வட்டாட்சியார்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், ஆர்ஐ என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவரோடு சேர்ந்து ஒரு குழுக்களை உருவாக்கி கூட்டு முயற்சியோடு உடனடியாக முன்னெச்சரிக்கை கூட்டங்களை நடத்தி அவர்களை பாதுகாப்பான இடங்கள்ல, மண்டபங்கள்ல, பள்ளிகளில் தங்க வச்சு 3 வேளையும் அவர்களுக்கான ப்ராப்பரான உணவு, பச்சை குழந்தையோட வந்து பள்ளிக்கூடத்தில் கடக்குறாங்க, போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் கூட கொடுக்க முடியல. இது ஒரு இயற்கை பேரிடர், கொடுக்க முடியாது. இருந்தாலும் அதற்கான முன்முயற்சிகளை திட்டமிட வேண்டியதுதான் ஒரு அரசனுடைய பொறுப்பு, கடமை. அதுதான் ஒரு பேரிடர் மேலாண்மை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சருடைய வேலை. அந்த துறையினுடைய முதன்மை செயலாளர், துறையினுடைய நிர்வாக வருவாய் ஆணையர், இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சித்தலைவர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, சப் கலெக்டர் சொல்லக்கூடிய அதிகாரிகளுடைய வேலை, இந்த மாவட்டத்துக்கு நியமிக்கப்பட்ட மானிட்டரிங் ஆபீசருடைய வேலை, சூப்பர்வைசர் அதிகாரியுடைய வேலை. ஆனா எந்த அதிகாரி எந்த மக்கள் பிரதிநிதிகளையும் தொடர்பு கொள்ளவே இல்லை. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், துணை முதலமைச்சர் வராரு, புரோட்டோகாலா இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவரோ, ரெவன்யூ செக்ரட்டரியோ, மானிட்டரிங் ஆபீசரோ எனக்கு எந்த தகவலும் துணை முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து எனக்கு சொல்லல. இங்க மாவட்ட அமைச்சர்கள் 2 பேரும் இங்க வண்டியில சுத்தி சுத்தி வராங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த எனக்கு தகவலும் வரல. வேளாண்மை அமைச்சர் மட்டும் கூட்டு முதலமைச்சர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் வராரு அப்படின்னு சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், அவர் உள்ளூர் அமைச்சர்கள் அவங்க எப்பயும் விழாவுக்கு சொல்றாங்க, அதை விட்டுருங்க. அரசு அங்கிருந்து முதலமைச்சர் வர்றாருன்னா அந்த தொகுதி மக்களுக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? துணை முதலமைச்சர் வர்றாருன்னா சொல்லணுமா சொல்லக்கூடாதா? மானிட்டரிங் ஆபீஸ் வந்து எம்எல்ஏக்கள், எம்பிக்களை கூட்டு எதை எப்படி வெள்ளத்தடுப்பு எப்படி மக்களை பாதுகாப்பலாம் அது குறித்து ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தணுமா நடத்தக்கூடாதா? அப்ப எந்தவித ஒரு திட்டமிடலும் இல்லாததுக்கு என்னத்துக்கு பேரிடர் துறை அமைச்சர்? எதுக்கு பேரிடர் துறைன்னு ஒரு துறை இயங்குது? ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி. நான் 2001 இருந்து 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு தீர்மானம் சொல்றேன். இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. பேரவையை மழைக்கால கூட்டத்தொடர ஒரு குறைந்தபட்சம் 10 நாளாவது நடத்துங்க அப்படின்னு கதறேன். சட்டமன்றத்தில் ஏறி நான் குரல் கொடுக்கிறேன். ஒண்ணு அந்த குரலுக்கு செவி சாய்க்கல. இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இல்லாத வண்ணம் வெறும் 2 நாள் சட்டமன்றம். எப்படி இது திமுக தேர்தல் அறிக்கையில ஆண்டுக்கு ஒரு முறை 100 நாட்கள் நாங்க சட்டமன்றத்தை நடத்துவோம் அப்படின்றீங்க. இன்னைக்கு தென் மாவட்டம் மிகப்பெரிய தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்கு. குற்றாலம் கரை புரண்டு ஓடுது. தாமிரபரணி ஆண்டு ஊருக்குள்ள எல்லையோர மக்கள் பாக்குற பகுதியில கரை புரண்டு ஓடுது. அப்ப இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பேரிடர் மேலாண்மை துறை எடுக்கணுமா இல்லையா? அப்ப ஒரு திட்டமிடல் இல்லாத ஏதோ ஒரு சில அதிகாரிகள், அவங்களாம் அதிகாரத்துல உச்சத்தில் இருக்கின்ற ஒரு தந்தோண்டித்தனமாக ஒரு நிர்வாகத்தை செய்கிறாங்க. மக்கள் உயிர் பலியாகுது. பல உயிர்கள் பலியாயிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்து அமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, திருவண்ணாமலை மாவட்டத்துல, விழுப்புரம் மாவட்டத்துல மட்டுமே 14 உயிர்கள் பலியாயிருக்கின்றது. ஏன் தொகுதியில 2 உயிர்கள் போயிருக்கு. அப்ப இந்த இயற்கை பேரிடர் ஏற்பட்ட இந்த புயலுக்கு பிறகு எத்தனை உயிர்கள் தமிழ்நாட்டில் பலியாயிருக்கு விவரம் இல்லை. எத்தனை கால்நடைகள் பலியாயிருக்கு விவரம் இல்லை. எத்தனை நிரந்தர பணப்பயிர்கள், எத்தனை ஹெக்டர் பாதிப்படைந்திருக்கு இன்னும் வெளியில வரல. அதே மாதிரி விவசாய பயிர் வகைகள் எத்தனை ஆயிரம் ஹெக்டர் பாதிப்படைஞ்சிருக்கு, அதுக்கு நிவாரணம் இன்னும் போய் சேரல. ஆக அரசு என்பது